பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். வருகிற ஜனவரி 25ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூசம்னாலே நமக்கு முருகப்பெருமானுடைய ஞாபகம் தான் வரும். ஏன்? குழந்தை, அருமையான ஒரு குழந்தை. முருகப்பெருமானை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சேவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு செவ்வாய் தோஷமானது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். கேட்டுங்களா? இந்த தைப்பூசத்தன்னைக்கு நாம என்ன பண்ணணும் வீட்டுல? அதுதான் இப்போ நீங்கள் காலங்காத்தால எழுந்திருச்சு உங்க வீடை நல்லா பெருக்கி நல்லா நீட்டா தொடச்சு கிடச்சு நீட்டா வச்சிருங்க. குளிச்சுட்டு வந்தோடனே தொடச்சிட்டு குளிக்க போங்க. குளிச்சுட்டு வந்து உங்க பூஜை ரூம்ல பூஜைக்கான சாமான்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அழகா ஊதுபத்தி ஏத்தி வாசனையா பண்ணி வச்சிருங்க. வாசல்ல மாவள தோரணம் கட்டுங்க. மாவள தோரணத்தை அழகா கட்டுங்க. அதுக்கு அடுத்தது முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஒரு தண்ணி வச்சு பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கோங்க. அதுல பஞ்சபாத்திரம் உதிரணியில வச்சுக்கோங்க. இன்று அருமையான ஒரு பிரசாதம் சர்க்கரை பொங்கல் செய்யுங்க. இன்னைக்கு தைப்பூசத்துக்கு சர்க்கரை பொங்கலோ இல்ல பாயசமோ ஏதோ ஒன்று ஸ்வீட்டா செய்யுங்க. ரைட்டுங்களா? ஸ்வீட்டா செஞ்சுட்டு உதிரி பூ நீங்கள் கையிலே வச்சுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு பூஜைக்கு எல்லாரையும் கூப்பிடுங்க. ஆனா இன்னைக்கு காலையில உங்க வீட்டுல கந்த சஷ்டி கவசம் பாடிண்டே இருக்கணும். கந்த சஷ்டி பாடிண்டே இருக்கணும். இன்று உங்கள் வீடு ஒரு அமக்கலமா இருக்கணும். ஏன்னா இன்று தைப்பூசம் இல்லையா? அமக்கலமா இருக்கணும். எல்லாரும் இருக்கணும். நல்ல ஒரு சமையல் பண்ணுங்க. அருமையான சமையல். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த சமையலை ஒரு 5 பேருக்கு அன்னதானம் கொடுக்கிற மாதிரி, அதாவது ஒரு சாம்பார் சாதம் பண்ணுங்க. சாதத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாம்பார் கலந்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், கல்யாணத்துக்கு இருக்கான். அப்பனா அந்த பையன்ட்ட அந்த கவரை கொடுத்து நீ கொண்டு போய் அன்னதானம் பண்ணிட்டு வான்னு நல்ல காயோட போட்டு, நல்ல வெறும் சாம்பார் சாதம் மட்டும் கொடுக்காதீங்க. சாம்பார் சாதம் மேல ஒரு காய் வச்சு நல்லா மூடி ஒருத்தருக்கும் 51 ரூபாய் தட்சணை கொடுங்க. 5 பேருக்கு 51 ரூபாய் தட்சணை. நேர போங்க, ஏழைகளுக்கு கொடுத்து இந்த 51 ரூபாய் தட்சணை அப்படின்னு கொடுத்துட்டு வாங்க. 5 பேருக்கு இது மாதிரி செய்யுங்க. இல்ல எங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்காங்க, இது ஆண் பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு, எங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் பிள்ளைகளுக்காக நீங்க செய்ய வேண்டியது தயிர் சாதம் வித் ஊறுகாய். தயிர் சாதம் வித் ஊறுகாய். 5 பேருக்கு 51 ரூபாய் தட்சணையோட கொண்டு போய் உங்க பொண்ணு கையால தான் நீங்க கொடுக்கணும். யாருக்கு கல்யாணம் ஆலையோ அவங்க கையால கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அவங்க கையால கொண்டு போய் கொடுத்துட்டு 5 பேருக்கு வாங்க. அதுக்கு அடுத்தது, இல்லைங்க கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க வீட்டுல கல்யாணம் ஆகி 5 வருடம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த சக்கரை பொங்கலை 5 பேருக்கு வரா மாதிரி எக்ஸ்ட்ரா செஞ்சு அதை ஒரு கண்டெய்னர்ல வச்சு 51 ரூபாய் பணத்தோட நேர போய் அங்க இருக்கிற ஏழைகள் 5 பேருக்கு மட்டும் அந்த சர்க்கரை பொங்கலை அன்னதானமாக கொடுத்து வரவும். அன்னதானமாக கொடுத்து வந்தால் சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். சந்தான பிராப்தி ரஸ்து. அதுக்கு அடுத்தது வியாதி புடுங்கிட்டு இருக்குங்க. வியாதி புடுங்கிட்டு இருக்கு. என்னென்னவோ பார்த்தாச்சு, எங்கெங்கயோ போயாச்சு, எல்லாம் போனா வியாதி குணமாகல. மருந்து சாப்பிட்றேன், மாத்திரை சாப்பிட்றேன், நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்னமும் குணமாகல, நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் உங்க கையால கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணும், ஒரு பெரிய பிளேட்ல நீங்கள் செய்ய வேண்டியது கல்கண்டு இருக்குல்ல, டைமண்ட் கல்கண்டு, அதுவும் நட்ஸ் இருக்குல்ல, அதாவது பாதாம் முந்திரி எல்லாம் கலந்து ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு 3 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டியது. அவங்களுக்கு 101 ரூபாய் பணம் வைக்க வேண்டியது. 3 பேரை தேர்ந்தெடுத்து அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோ வியாதி உங்களுக்கு போயிடுங்க. என்னைக்கு பண்ணணும்? தைப்பூசத்தன்னைக்கு பண்ணணும். முழு நாள்னு நீங்க தைப்பூசத்தன்னைக்கு பண்ணலாம். இந்த 3 பேருமே நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியாதியும் போகும், குழந்தையும் பிறக்கும், நல்லாவும் இருப்பீங்க. இப்ப கணவன் மனைவியோட சண்டை, அதுக்கு நாங்க என்ன பண்ணலாம்? கணவன் மனைவி தகராறு அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஆனா 2 பேருமே அந்யோன்யமா இருந்த நாட்கள், நாங்க என்ன தானம் கொடுத்தா எங்களுக்கு இன்னும் சண்டை வராம அந்யோன்யமா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கோவிலுக்கு சென்று
பெரிய விபூதி பாக்கெட்டை கோவில்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. பக்கத்துல இருக்கிற கோவில்ல ரொம்ப நல்லா இருப்பீங்க, அருமையா இருப்பீங்க. ஏன்னா தைப்பூசம் ரொம்ப விசேஷமானது. பொங்கல் முடிஞ்சு தைப்பூசம் வருது. ஒவ்வொரு முருகன் கோவில்லையும் அருமையா அரோகரா சத்தம் வந்துட்டே இருக்கும். ரொம்ப 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 ஹாப்பியா இருப்பார் பெருமாள். முருகப்பெருமான் ஹாப்பியா இருப்பார். இதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சுபீட்சமா இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியம் ஆகும், வியாதி இருக்காது, கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். இதை செய்யலாம்ல, செஞ்சு பாருங்க, சந்தோஷமா இருங்க, அருமையா இருப்பீங்க, பலமா இருப்பீங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.